வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். நீர்மட்டம் குறைந்ததால் மேட்டூர் அணையில் வெளியே தெரியும் கிறிஸ்தவ ஆலய கோபுரம். புராதன நினைவு சின்னத்தை காண பொதுமக்கள் ஆர்வம். சங்கின் புனிதத்தை உணர்த்த ஊர் ஊராக சென்று இசை தொண்டாற்றும் சிவனடியார்கள். நலிவடைந்த இசை கலைஞர்களுக்கு அரசு உதவிட கோரிக்கை. செங்கல்பட்டில் வண்ண மீன்கள் கண்காட்சி தொடக்கம். 5000 வகையான மீன்களை கண்டு பொதுமக்கள் உற்சாகம். நாமக்கல் வாரச்சந்தையில் மூங்கில் கூடைகள் விற்பனை மந்தம். பிளாஸ்டிக் பொருள் தடை எதிரொலியால் விற்பனை அதிகரிக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை. விழுப்புரத்தில் தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி. பஞ்சாப் அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி முதலிடம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் அணையில் மூழ்கியிருந்த கிறிஸ்தவ ஆலய கோபுரம் வெளியே தெரிகிறது. மேட்டூர் அணை கட்டப்படுவதற்கு முன் அதன் நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி என்ற கிராமம் இருந்தது. இங்கு ஏராளமான மக்கள் வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 1925ஆம் ஆண்டு மேட்டூர் அணை கட்டத் தொடங்கியதும் அந்த கிராமத்தில் வசித்து வந்த மக்கள் அனைவரும் தங்கள் வீடு, நிலம், கோவில், தேவாலயம் ஆகியவற்றை அப்படியே விட்டுவிட்டு வெளியேறினர். பின்னர் அந்த கிராமத்துடன் சேர்ந்து வழிபாட்டு தலங்களும் மேட்டூர் அணை நீரில் மூழ்கின. இந்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75 அடியாக குறையும் போது கிறிஸ்தவ ஆலய கோபுரமும், மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 56 அடியாக குறையும் போது நந்தி சிலையும் வெளியே தெரிவது வழக்கம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75 அடியாக குறைந்ததால் பண்ணவாடி நீர்த்தேக்க பகுதியில் தண்ணீரில் மூழ்கியிருந்த கிறிஸ்தவ கோபுரம் தற்போது வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளது. இந்த புராதன நினைவு சின்னத்தை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் அணைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து மாவட்டங்களிலும் விலையில்லா நாட்டுக்கோழிகள் வழங்கப்படும் என கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பூலவாடி கிராமத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் இலவச சைக்கிள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவியர் 222 பேருக்கு இலவச சைக்கிள் மற்றும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், விலையில்லா நாட்டுக்கோழிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து மாவட்டத்திலும் நாட்டுக்கோழிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். விலையில்லாத அந்த நாட்டுக்கோழி திட்டத்தை துவக்கி வைத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே மக்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்கின்றார்கள். எப்போது எங்களுக்காகவே அனைத்து மாவட்டங்களிலும் இப்போது உண்டான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை நம்முடைய நாமக்கல் மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 1.5 லட்சம் கோழிகளை அங்கே கொடுக்கின்றோம். அதை முடித்து திங்கட்கிழமை என்று விருதுநகர் மாவட்டம் முழுவதும் கொடுக்கின்றோம். அதை முடித்து அன்றைக்கே திங்கட்கிழமையே கன்னியாகுமரி மாவட்டம், அதை முடித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் முழுமையாக இந்த 77,000 பேர்களுக்கு ஏறத்தாழ 38 லட்சம் நாட்டுக்கோழிகளை வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் கொடுக்கும் நல்ல செய்தியை தெரிவித்துள்ளேன். உளுந்தூர்பேட்டையில் 1000க்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ குமரகுரு, களமருதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்கள், பெண்களுக்கு தனித்தனியே வகுப்பறைகள் அமைக்கப்படும் என்று கூறினார். கொடைக்கானலில் உள்ள கரடி சோலை நீர்வீழ்ச்சியை முறையாக பராமரிக்க வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனப்பகுதியின் மத்தியில் அமைந்துள்ளது கரடி சோலை நீர்வீழ்ச்சி. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த நீர்வீழ்ச்சி அண்மை காலமாக சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழி முழுவதும் புதர்கள் மண்டி குப்பை கூளமாக காட்சியளிக்கிறது. மாசடைந்த தண்ணீர் மற்றும் சுகாதாரமற்ற சூழலால் இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் இயற்கை எழிலை ரசிக்க முடியாமல் திரும்பி செல்கின்றனர். எனவே கரடி சோலை நீர்வீழ்ச்சியை வனத்துறை முறையாக பராமரிக்க வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பிளாஸ்டிக் பொருட்கள் தடை எதிரொலியால் நாமக்கல் வாரச்சந்தையில் மூங்கில் கூடைகள் விற்பனை அதிகரிக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் வாரச்சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் கூடும். இங்கு காய்கறிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியில் விவசாய வேலைக்கு தேவையான மூங்கில் கூடைகளும் விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியைச் சேர்ந்த வியாபாரிகள் இங்கு மூங்கில் கூடைகளை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த கூடைகள் அவற்றின் அளவை பொறுத்து ரூபாய் 100 முதல் ரூபாய் 400 வரை விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு ரூபாய் 40,000 முதல் ரூபாய் 50,000 வரை கூடைகள் விற்பனையாக்கின. ஆனால் சமீப காலமாக மூங்கில் கூடை விற்பனை மந்தமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டிற்கு அரசு தடை விதித்துள்ளதால் வரும் காலங்களில் மூங்கில் கூடைகளின் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மூங்கில் கூடை வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஆடுகள் வரத்து குறைந்ததால் சமயபுரம் ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தமடைந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள சமயபுரம் பேரூராட்சி பகுதியில் வார ஆட்டுச்சந்தை செயல்பட்டு வருகிறது. பிரதிவாரம் சனிக்கிழமைகளில் நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆடுகள் மொத்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி அதிக அளவில் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆடுகளின் வரத்து குறைந்ததால் கொள்முதல் செய்ய வந்த வியாபாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தருமபுரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அனைத்து சேவைகளுக்கும் ஆன்லைனில் பணம் செலுத்தும் பணமில்லா பரிவர்த்தனை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பழகுனர், ஓட்டுநர் உரிமம், ஆர்சி புத்தகத்தில் பெயர் மாற்றம் செய்தல், ஆர்சி புத்தகத்தின் நகல் பெறுதல், முகவரி மாற்றம் போன்ற சில சேவைகளுக்கு மட்டுமே இதுவரை ஆன்லைனில் பணம் வசூலிக்கப்பட்டது. இந்த நடைமுறை தற்போது மாறி ஜனவரி 1 முதல் போக்குவரத்து வாகனங்களுக்கு வரி செலுத்துதல், வாகன உரிமை மாற்றம் செய்தல், தகுதி சான்று புதுப்பித்தல், தவணை கொள்முதல், தவணை ரத்து செய்தல் போன்ற அனைத்து பணிகளுக்கும் இணையதளம் மூலம் மட்டுமே பணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் தருமபுரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைமுறையில் இருக்கும் இந்த முறை பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. ஜனவரி 1 ஆர்டிஓ அலுவலகத்தினுடைய அனைத்து பணிகளும் பரிவர்த்தனைகளை ஆன்லைனில் தான் பண்ணணும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது ரொம்ப பாராட்ட வேண்டியது. என்ன கேட்டால் நாங்கள் போய் எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு கால் கெடுக்க லைனில் நின்று எங்கள் நேரம்லாம் வீணாகிறதெல்லாம் இதன் மூலமாக குறையுது. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். ஆனால் லஞ்சத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். மண்பாண்ட பொருட்களின் தேவை அதிகரித்துள்ளதால் களிமண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை நீக்கி இலவசமாக களிமண் எடுக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றனர். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடையால் மண்பாண்டங்களின் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகையொட்டி அதிக அளவிலான மக்கள் மண்பானைகள் மற்றும் களிமண்ணால் செய்த பொருட்களை வாங்கி செல்வதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் மண்பாண்டங்கள் செய்ய பயன்படும் மூலப்பொருளான களிமண் எடுப்பதற்கு வருவாய்த்துறையினர் கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளனர். இதனால் களிமண் எடுப்பதில் மண்பாண்ட தொழிலாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இலவசமாக களிமண் எடுப்பதற்கு தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மண்பானை தயாரிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்குள்ள நீர்நிலைகளில் களிமண் எடுக்க அரசு தடை விதித்துள்ளது. ஒரு பக்கம் மண்பாண்டங்களின் தேவை அதிகரித்தாலும் களிமண் எடுப்பதில் ஏற்படும் பிரச்சினைகளால் தொழில் நலிவடைந்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மண்பாண்ட தொழிலை காப்பாற்ற அரசு முன்வர வேண்டும் என தமிழக அரசுக்கு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கின் புனிதத்தை உணராமல் சங்கு என்றாலே அமங்கலத்தின் அடையாளம் என்று நினைக்கும் நமது சமுதாயத்தில் அழிந்து வரும் சங்கநாதத்துக்கு உயிரூட்டும் வகையில் ஊர் ஊராக சென்று ஆலயங்களில் இசை தொண்டாற்றி வரும் சிவனடியார்கள் பற்றிய ஒரு அழகிய செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சென்னையை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் திருவொற்றியூரில் வடிவுடை மாணிக்க சங்கநாத அறக்கட்டளை என்ற பெயரில் கைலாய வாத்திய குழு ஒன்றை நடத்தி வருகிறார். 40க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றிருக்கும் இக்குழுவில் வழக்கறிஞர்கள், அரசு அலுவலர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என பல தரப்பினரும் தங்களை இணைத்துக் கொண்டு இறைவனுக்கு இசை மூலம் இறை தொண்டாற்றி வருகின்றனர். இறைவனின் வாத்திய கருவிகளில் முக்கிய ஒன்றாக விளங்குவது சங்கு. சங்கு சத்தம் என்றாலே அமங்கல்யத்தின் அடையாளம் என்று கூறும் நமது சமுதாயம்
சமுதாயத்தில் சங்கு என்பது மங்களத்தின் வெளிப்பாடு என அனைவருக்கும் உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அறக்கட்டளை துவங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் மட்டுமல்லாமல் வெளிமாநில கோவில்களுக்கும் சென்று பணம் ஏதும் வாங்காமல் கைலாய வாத்தியங்களை கொண்டு இறைவனை இசையால் பூஜித்து வருகின்றனர். இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் கவனம் முழுக்க முழுக்க வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் மூழ்கி அதற்கே தங்களை அர்ப்பணிக்கும் நிலை காணப்படுகிறது. இதுபோன்ற செயல்களிலிருந்து அவர்கள் விடுபட இந்த சங்கநாத இசை பயிற்சி பெரிதும் உதவுவதாக தெரிவிக்கின்றனர். சங்கு மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கு உகந்த திருச்சின்னம், சின்ன கொம்பு போன்ற வாத்தியங்கள் அடங்கிய கைலாய வாத்தியத்தை கோவில்களில் வாசிக்கும் போது இறைவனையும் அங்கு கூடும் மக்களையும் மனம் குளிர வைக்கின்றனர் இந்த குழுவினர். இன்னைக்கு காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த மாதிரி வாட்ஸ்அப்புன்னு பல விஷயத்தில் பிள்ளைங்க கவனம் செலுத்தி அவங்க வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வடிவுடை மாணிக்க சங்கநாத அறக்கட்டளையில் இருக்கிற பிள்ளைங்க ஆன்மீகம் கலந்தா போல் அவங்க ஆன்மீகத்திலையும் நாட்டம் இருக்குது, படிப்புலையும் கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறாங்க. இது மாதிரி நல்ல விஷயங்களை பேரண்ட்ஸ் நம்ம தான் அவங்களுக்கு சின்னவங்களுக்கு வழிகாட்டணும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்கும் இந்த ஆன்மீக இசை பயணத்தில் கடவுளை இசையால் பூஜிப்பது மட்டுமல்ல, சங்க நாதத்தை இசைப்பதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் தாங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவதோடு படிப்பிலும் முழு கவனம் செலுத்த இந்த சங்கநாத இசை உதவுவதாக தெரிவிக்கின்றனர். சங்கு ஊதுறதுனால கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, மெமரி பவரே இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ், ப்ராங்கைட்டல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஆஸ்மா கியூர் ஆகுது. அப்புறம் பிராணாயணம்ன்ற ஒரு யோகா இருக்குது, அது நம்ம கற்றுக்கணுன்னா 1 வீக் ஆகும். ஆனால் இந்த சங்கு ஊதுறதுனால அந்த ப்ரீத்திங் ரொம்ப அதிகமாக நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நன்மையானது. அப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் ஒரே நேரத்தில், அது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு சங்கின் பெருமையை உலகறிய செய்வதற்காக கடந்த 2016ஆம் ஆண்டு 1100 மாணவர்களை கொண்டு சங்க நாதத்தை இசைக்க வைத்து உலக சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளனர் இந்த குழுவினர். நம்ம மக்கள் இன்னைக்கு என்னன்னா இறந்து போன விஷயத்தோட மட்டும் அதை அசோசியேட் பண்ணி சங்குன்னா ஒரு அமங்கலம்ங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. சங்குங்கிறது ஒரு மங்களம். எங்கே சங்கநாதம் முழங்கப்படுதோ அங்கு சுபிக்ஷம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு குழந்தைங்களை வச்சு 2016 ஒரு 1081 குழந்தைங்களை வச்சு 11 ஸ்கூல்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு உலக சாதனை பண்ணோம். ஏன் அந்த உலக சாதனை பண்ணோம்னா சங்குங்கிறது எவ்வளவு மங்களமான ஒரு விஷயம். இதை நம்ம வாசிக்கும் போது இளைய சமூகத்தினர் தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமா அந்த குழந்தைங்களுக்கு இதை பத்தின நல்ல விஷயத்த நம்ம சொல்லி தரணும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுக்கு இசை தொண்டாற்றி வரும் இவர்களை போன்ற கலைஞர்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும். மேலும் பரம்பரையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு நலிவடைந்து வரும் இசை கலைஞர்களுக்கு தமிழக அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றும் அவர்களுக்குரிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக பொன்னேரியிலிருந்து செய்தியாளர் சந்திரசேகர்.
கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொண்டத்து காளியம்மன் கோயில் திருவிழாவில் நடைபெற்ற முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பாரியூரில் கொண்டத்து காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் குண்டம் மற்றும் தேர் திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி கோயிலில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துப்பல்லக்கை கண்டுகளித்து அம்மனை தரிசித்தனர். நாட்டரசன் கோட்டை வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் பிரசித்தி பெற்ற வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் நாட்டரசன் கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தை தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ரங்கநாதர் சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் 11 நாட்கள் தை தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இதற்கான கொடியேற்று விழா கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக பூஜிக்கப்பட்ட கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மேள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு மாநிலங்களில் நடைப்பயணம் மேற்கொண்டு கும்பகோணத்திற்கு வருகை தந்த ஆச்சாரிய மகாஸ்ரமன் சுவாமிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் துறவி ஆச்சாரிய மகாஸ்ரமன். 74 வயதான இவர் 19 மாநிலங்களில் மன அமைதி, தியானம், அகிம்சை போன்ற கொள்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு வந்தடைந்த ஆச்சாரிய சுவாமிகளை பூரண கும்ப மரியாதையுடன் சமண மதத்தினர் உற்சாகமாக வரவேற்றனர். இதன் பின்னர் கும்பகோணத்தில் உள்ள பழமையான சரஸ்வதி பாடசாலை அரங்கத்தில் ஆச்சாரிய சுவாமிகள் சொற்பொழிவு ஆற்றினார். கூடுவாஞ்சேரியில் நடைபெற்ற பிளாஸ்டிக் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பசுமை தாயகம் சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் டைம் கிட்ஸ் சிறுவர்களின் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இதனையடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பசுமை தாயகம் சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் நடைபெற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திரளான மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். இதில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஜனவரி 1 முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீலகிரியில் மாற்றுப் பொருட்களின் விற்பனை தொடங்கியுள்ளது. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடைபிடித்து வருகின்றனர். இதனால் பிளாஸ்டிக் பயன்பாடுகள் குறைந்ததால் இயற்கை பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். ஹோசூரில் நடைபெற்ற நகராட்சி துப்புரவு தொழிலாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நகராட்சி துப்புரவு தொழிலாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அலுவலர்கள் அனைவருக்கும் ரத்த பரிசோதனை, சர்க்கரை அளவு, கண் பரிசோதனை, இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான அலுவலர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் பணியாற்றும் காவலர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் அவினாசியில் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கயல்விழி தொடங்கி வைத்தார். இதில் காவலர்களுக்கு ரத்த பரிசோதனை, சர்க்கரை அளவு, கண் பரிசோதனை, இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான போலீசார் கலந்து கொண்டனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட வேதாரண்யம் பகுதி மக்களுக்கு மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பில் 20,000 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. கஜா புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தில் விழுந்தமாவடி, காமேஸ்வரம், வேட்டைக்காரன் இருப்பு கிராமங்களில் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரும் வேதனைக்கு ஆளாக்கினர். இந்நிலையில் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பில் கஜா புயலால் பாதிப்பிற்குள்ளான வேட்டைக்காரன் இருப்பு பகுதி மக்களுக்கு 20,000 மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மீனாட்சி மிஷன் தலைவர் குருசங்கர் கலந்து கொண்டு கிராம மக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இலவச மருத்துவ முகாமும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் முப்பெரும் விழாவில் கிராம மக்களும் ஒன்று கூடி சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோட்டானூர் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பொங்கல் பண்டிகையையொட்டி உணவு திருவிழா, புரவலர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் ஆண்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த உணவு திருவிழாவில் கிராம மக்கள் அனைவரும் பாரம்பரிய உணவுகளை சமைத்து எடுத்து வந்திருந்தனர். இதனையடுத்து பள்ளியின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நிதி கொடுத்து உதவிய மற்றும் ஊதியம் இல்லாமல் வேலை செய்த கிராம மக்கள் கௌரவிக்கப்பட்டனர். முப்பெரும் விழாவின் இறுதியில் பள்ளி குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன. தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தருமபுரியில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பண்டி கங்காதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து கூறினார். இந்த விழாவில் காவல்துறை உயரதிகாரிகள், அலுவலக பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வண்ண மண்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். பின்னர் அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அலுவலக பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். நாகை மாவட்டம் புத்தூர் அன்னார் சிலை அருகே உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் உற்சாகத்துடன் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீரநல்லூர் கிராமத்தில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் எம்எல்ஏ முருகுமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுடன் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒன்றிணைந்து முதியோர்களுக்கு மருத்துவ செலவிற்கு 12,000 ரூபாய் வழங்கினர். செங்கல்பட்டில் தொடங்கப்பட்டுள்ள வண்ண மீன்கள் கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் பார்வையிட்டு செல்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு நகராட்சி சமுதாய கூடத்தில் வண்ண மீன்கள் கண்காட்சி தனியார் மீன் வளர்ப்பு மற்றும் விலங்குகள் வளர்ப்பு நிறுவனம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் 5000 வண்ண மீன்கள் இடம்பெற்றிருந்தன. இதனை சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏராளமானோர் உற்சாகத்துடன் பார்வையிட்டு சென்றனர். மேலும் முந்தைய காலத்து ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களும் இந்த கண்காட்சியில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. செங்கல்பட்டில் இருக்க ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் ஃபிஷ் எல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கோம். வெரைட்டியான ஃபிஷ்கெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு போவோம். வீட்டில் வளர்க்குறதுக்கு வீட்டில் வாங்கிட்டு போவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன். உசிலம்பட்டி அருகே நடைபெற்ற வேளாண்மை குறித்த கருத்தரங்கில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வாளாந்தூர் கிராமத்தில் வேளாண்மை குறித்த விவசாயிகளுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்த விழாவில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர், நீதிபதி மற்றும் வேளாண்மைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
சுற்றுலாத்துறை சார்பில் சோழவரத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதியில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்தனர். இதனையடுத்து பாரம்பரிய வீர விளையாட்டுகள் மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் தமிழக அமைச்சர்கள் பாண்டியராஜன் மற்றும் பெஞ்சமின், MP வேணுகோபால், MLA சிறுனியம் பலராமன் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தனியார் கல்லூரி மாணவர்கள் சார்பில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா தேவராட்டம், கும்மியாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. புதுக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு அரங்கில் தனியார் பள்ளியின் பாரம்பரிய விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களின் கொடி அணிவகுப்பை மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து கில்லி, உரியடித்தல், இளவட்டக்கல் தூக்குதல், கராத்தே என பலவித போட்டிகளிலும் உற்சாகத்துடன் பங்கேற்ற மாணவ மாணவியர் தங்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்ந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். Here goes the tribute to the பெற்றோர்கள் அனைவரும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு. விழுப்புரத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு அணி வெற்றிக் கோப்பையை தட்டி சென்றது. விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி தொடங்கி நடைபெற்று வந்தது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான இந்த போட்டியில் தமிழ்நாடு, டெல்லி, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதற்கான இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு அணி பஞ்சாப் அணியை எதிர்கொண்டது. விறுவிறுப்பான ஆட்டத்தின் முடிவில் தமிழ்நாடு அணி 25க்கு 18, 23க்கு 25, 25க்கு 23, 15க்கு 12 என்ற செட் கணக்கில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. தமிழ்நாடு 5-3. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.